தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் சேர்ந்து படிப்போமாக. படிப்பலாம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. அடுத்த வசனம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். சத்தமா சொல்லுவோமா? இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இந்த வார்த்தை இதோ நான் உனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்கிற வார்த்தை இது யாருக்கு வந்தது? பிலடெல்பியா சபைக்கு. இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சபைக்கு, பிலடெல்பியா சபைக்கு என்று கர்த்தர் வைத்தார். அந்த நாட்களில் எத்தனையோ சபைகள் இருந்தது. பைபிளில் பார்த்தீங்கன்னா எபேசு சபை இருந்துச்சு, அப்புறம் தெசலோனிக்கே சபை இருந்துச்சு, கலாத்திய சபை இருந்துச்சு, மக்கதோனியா சபை இருந்துச்சு, இப்படிலாம் சர்தை சபை, தியத்ரா சபைன்னு இப்படிப்பட்ட சபைகள் எத்தனையோ சபைகள் இருந்தது. ஆனால் ஆண்டவர் இந்த பிலடெல்பியா சபைக்கு மாத்திரம்தான் சொல்லுகிறார், நான் உனக்கு என்ன வைத்திருக்கிறேன்? சொல்லுங்க, என்ன உனக்கு நான் எதை வச்சிருக்கிறேன்? திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். எத்தனையோ சபை இருந்துச்சு, ஆனா இந்த சபைக்கு மாத்திரம் திறந்த வாசல். சரி, இன்னைக்கு ஒரு காரியங்கள் உங்களோட சொல்லுகிறேன். எனக்கே பார்க்கும்போது படிக்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா எபேசில் ஒரு சபை இருந்துச்சு, கரெக்டா? இந்த சபை யார் ஆரம்பிச்சான்னு கேட்டிங்கன்னா, யார் ஆரம்பிச்சா? பவுல் ஆரம்பிச்சார். எல்லாருக்கும் தெரியும். எபேசில் இருக்க சபை யார் ஆரம்பிச்சார்னா பவுல் ஆரம்பிச்சார். அதே போல் கொலோசியில் ஒரு சபை இருந்துச்சு. அந்த சபை யார் ஆரம்பிச்சான்னு கேட்டிங்கன்னா எப்பாப்ரா எதை ஆரம்பிச்சார்னா சொல்லுங்க, கொலோசியில் இருக்க சபை ஆரம்பித்தார். இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சபையும் ஆரம்பித்ததனுடைய சரித்திரம் இருக்கிறது. ஆனால் இந்த பிலடெல்பியா சபை, எந்த சபை சொல்லுங்க பார்க்கலாம்? எந்த சபை? ஆகவே தான் போட்டிருக்கிற எந்த சபை? இந்த பிலடெல்பியா சபைக்கு யார் ஆரம்பிச்சாங்கன்னு பைபிளில் போடலை. இந்த பிலடெல்பியா சபைக்கு யார் பாஸ்டர்னு பைபிளில் போடலை. இந்த சபை பெரிய சர்ச்சா சின்ன சர்ச்சான்னு பைபிளில் போடலை. யார் யாரோ சபை ஆரம்பிச்சாங்க, அந்த சபை பேர்லாம் இருக்கு, ஆரம்பம் இருக்கிற சபைகள்லாம் இருக்கு. ஆனால் இந்த சபைக்கு என்ன இல்லை? ஒரு ஆரம்பத்தை இங்கே எழுதவே இல்லை. சிலருடைய வாழ்க்கையில் நமக்கும் சரி, நம்முடைய ஆரம்பம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஆரம்பம்லாம் கிடையாது. மிகவும் எளிமையான ஆரம்பம், மிகவும் சவால் நிறைந்த ஆரம்பம், மிகவும் கடினமான ஆரம்பம். ஆனால் அவனுக்கு ஒன்று தெரியுமா? இந்த சபையை ஆரம்பிச்சது யாருன்னு தெரியல, இந்த சபையினுடைய பாஸ்டர் யாருன்னு தெரியாது, இந்த சர்ச்சு பெரிய சர்ச்சா சின்ன சர்ச்சான்னு போடல. ஆனால் ஒன்று எழுதியிருக்கிறது. என்னது? இந்த சபை, எத்தனையோ சபை இருக்கிறது, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கண்களிலே, கர்த்தருடைய கண்களிலே, கர்த்தருடைய பார்வையிலுக்கு வந்த ஒரு சபை தான் இந்த சபை. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எந்த சபை? பிலடெல்பியா சபை. ஒன்ன புரிஞ்சுக்கணும், நம்ம எப்படி வாழ்கிறோம், நம்ம எப்படி இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, கர்த்தருடைய பார்வையிலே நாம இருக்கிறோமா என்பது மிக முக்கியம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். 7 சபைக்கு சொல்லுகிறார். 7 சபைகள்: எபேசு சபை, ஸ்மர்னா சபை, பெர்கமு சபை, தியத்ரா சபை, சர்தை சபை, பிலடெல்பியா சபை, லவோதிக்கேயா சபை என்று ஆண்டவருடைய பார்வையில் வந்த சபைகள் எத்தனை பார்த்தீங்கன்னா 7 சபை மாத்திரம் தான். இங்க நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறோம், எத்தனையோ குடும்பங்கள் உட்கார்ந்து இருக்கிறோம், நம்ம எத்தனையோ காரியங்கள்லாம் செய்யறோம். ஆனால் ஒன்று, நாம செய்யறது ஒன்று, நம்ம காணிக்கை கொடுக்கலாம், ஜெபம் பண்ணலாம், ஸ்தோத்திரம் பண்ணலாம், உபவாசம் பண்ணலாம், எல்லாம் ஓகே. ஆனா கர்த்தருடைய கண்களிலே நாம இருக்கிறோமா? ஆகவே தான் பைபிளில் சங்கீதத்தை ஏசாயா 43ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், பைபிளில் போட்டிருக்கல, நீ என் பார்வைக்கு, சத்தமா சொல்லுங்க, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் நீ என்ன பெற்றாய்?
கனம். அந்த வார்த்தையை மாத்திர கையை ஓட்டி சொல்லுங்க பார்க்கலாம். நான் கர்த்தருடைய பார்வையில் இந்த மாதத்தில் நான் என் கர்த்தருடைய பார்வையில் கனம் பெறுவேன். சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா 43:4 சொல்லப்பட்டிருக்கு, நான் கர்த்தருடைய கண்களிலே கனத்தை பெறுவேன். சொல்லுங்க பார்க்கலாம். நான் கர்த்தருடைய கண்களிலே கனத்தை பெறுவேன். நல்லா புரிஞ்சுக்கிங்க. உங்களை யார் மதிக்கிறாங்களோ மதிக்கலையோ, உங்களை யார் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, யார் உங்களை பார்க்கணும்? சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நம்ம பார்க்கணும். இந்த நாட்களில் 1ஆம் தேதி கடந்த வாரம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகாலை ஜபத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில் பைபிள் படிச்சுட்டு இருக்கிறோம். நிறைய பேர் வராமல் இருக்கிறீங்க, சில பேர் வரீங்க. நீங்கள் வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதில் போன வாரம் படித்தப்போ தாவீதை பற்றி படித்து கொண்டிருந்தோம். 1 சாமுவேல் புத்தகம் ஓடிக்கொண்டிருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா தாவீது அவன் சகோதரர்களோடு சேர்ந்து 8 பேர் இருந்தாங்க. அவனை அவங்க அப்பா மறந்துட்டாரு, அவங்க சகோதரர்கள் மறந்துட்டாங்க, அவங்க குடும்பத்தார் எல்லாம் மறந்துட்டாங்க. ஆனால் யார் மறக்கலை? சத்தமாக சொல்லுங்க. ஆண்டவர் அவனை மறக்கலை. ஆண்டவருடைய கண் தாவீதுடைய தகப்பன் மேலே இல்லை, ஆண்டவருடைய கண் தாவீதுடைய அண்ணன் மேலே எல்லாம் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய கண் யார் மேலே தான் இருக்கு? தாவீது மேலே தான் இருக்கு. அதே போல தான் நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன், இந்த மாதத்தில் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேலே வரும் நம்புகிறேன். நம்புறவங்க நல்லா உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி கர்த்தருடைய கண்களிலே ஒரு சபை வந்தது. அந்த சபை தான் இந்த சபை. சொல்லுங்க பார்க்கலாம். எந்த சபை? இப்படி கர்த்தருடைய கண்கள் இந்த மாதத்தில் ஒரு குடும்பத்துக்கு வரப்போகுது. எந்த குடும்பம்? சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க. என்னுடைய குடும்பம்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. எந்த குடும்பம்? இப்படி கர்த்தருடைய கண்கள் ஒரு ஆள் மேல வரப்போகுது. யார் மேல? சொல்லுங்க. என் மேல வரப்போகுது. எப்படி தாவீது மேல வந்ததோ கர்த்தர் என் மேலே தன்னுடைய கண்களை அவர் கொடுப்பார். ஆமென், ஆமென். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கதவு என்று சொன்னாலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பு இல்லை? கரெக்டு தானே? வீட்டில் நைட்டு தூங்கும்போது ஒவ்வொரு நாள் நைட்டு தூங்குறோம். ஆனால் தூங்குறதுக்கு முன்னாடி எதை பூட்டுவோம்? ஏன்? எவனாவது வருவானா முக்கியம் இல்லை, எலி வந்துடக்கூடாது, பூனை வந்துடக்கூடாது. கரெக்டு தானே? இப்போ அப்படி வந்துருச்சு. எலி வரக்கூடாது, பூனை வரக்கூடாது. ஒரு பாதுகாப்பு நம்ம வீடு. அதுவும் இப்போ சொல்லணும் அவசியமே இல்லை. எத்தனை கதவு இருக்குல்ல? ஃபஸ்ட்டு கதவு கேட்டு இல்லை, அதுக்கப்புறம் கொசு வலை கதவு இல்லை, அதுக்கப்புறம் தான் எந்த கதவு? உங்கள் வீட்டுக்கு போகிற கதவு. இப்படி ஒவ்வொரு நிலைமையிலையும் ஒவ்வொரு கதவு. ஏன்னா பாதுகாப்பு. கரெக்டு தானே? பாதுகாப்பு. ஒரு கதவு என்பது ஒரு பாதுகாப்பு, அது கரெக்டு தான். ஆனால் இந்த பிலடெல்பியா சபையில் இந்த கதவு பூட்டப்பட்டிருக்கு. என்னது? பூட்டப்பட்டிருக்கு. ஆகவே தான் சொல்லுகிறார், இதோ நான் உனக்கு திறந்த வாசலை வச்சிருக்கிறேன். இந்த கதவு இந்த பிலடெல்பியா சபைக்கு பூட்டப்பட்டிருக்கு. ஒரு காரியம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். உன் கதவு பூட்டப்பட்டிருந்தால் இருக்கட்டும், ஆனால் ஒன்றை புரிஞ்சுக்கணும். என்னது? எந்த கதவு பூட்டியிருந்தாலும் பரவாயில்ல, எந்த கதவு சாத்தியிருந்தாலும் பரவாயில்ல, எந்த கதவு அடைக்கப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, நான் நம்புகிற ஆண்டவர் எனக்காக பூட்டப்பட்டிருக்கிற கதவை, அடைக்கப்பட்டிருக்கிற கதவை அவர் திறப்பார். நம்புறவங்க ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவர் திறப்பார். ஆண்டவர் நமக்காக திறப்பார். கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. இன்றைக்கி நான் பிரசங்கம் நான் இன்றைக்கி பிரசங்கம் பண்ணுறதுக்கு நான் வந்தாலும் எனக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம், அசைன்மெண்ட் என்னென்னா, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணணும். நீங்கள் தேவ சமூகத்தை விழணும். அதுக்கு தான் இப்போ நான் வந்திருக்கேன். ஒரு 5 நிமிஷமாக அது முடித்த பிறகு ஜெபிக்கணும்னு பார்க்குறேன். ஸோ அதனால தான் பிரசங்கத்தை கொஞ்சம் சீக்கிரமாக போகிறேன். என்னோட நீங்கள் வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பார்த்ததில் ஒரு 5 கதவு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, எனக்காக, உங்களுக்காக, நம்முடைய சபைக்காக கர்த்தர் திறக்கணும். எத்தனை நம்புறீங்க? எத்தனை சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். லூக்காவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை திருப்பிக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். லூக்காவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 9வது வசனம் ஒரு படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
மேலும் சொல்லுகிறது என்னவெனில், நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவெனில், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களுக்கு என்ன பண்ணும்? கொடுக்கப்படும். அப்புறம் தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். உங்களுக்கு நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள் அப்பொழுது. அடுத்தது ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்னது? தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அவர் சொல்லுகிறாரு, தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன பண்ணும்? திறக்கப்படும் சொல்லுகிறார். தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஏன் இதை இயேசு சொன்னார் தெரியுமா? எதற்காக இந்த வார்த்தை சொன்னார் தெரியுமா? அதே 11ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதே 11ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணின பின்பு, எங்க ஜெபம் பண்ணின பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரிடத்தில் வந்து ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் சொல்லி இரண்டாவது வசனத்தை படிக்கலாமா? 1 2 3. அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும் போது. அப்ப ஒரு வார்த்தை சொல்லுகிறார். எப்போ உனக்கு இந்த கதவு திறக்கும்னா, பைபிளில் போட்டிருக்கு, நீ ஜெபம் பண்ணும் பொழுது. சொல்லுங்க பார்க்கலாம். இது என்ன கதவுன்னு கேட்டிங்கன்னா எழுதிங்க பார்க்கலாம். அவசியமான கதவு. எழுதிங்க பார்க்கலாம். இந்த கதவு நீ திறந்து தான் ஆகணும். இந்த கதவை நீ திறந்து தான் ஆகணும். இங்கே ஒரு கதையை சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து. என்ன கதையை சொல்லுகிறார்? 5ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ராத்திரி. சொல்லுங்க பார்க்கலாம். என்னைக்கு? ஒரு ராத்திரி எல்லாம் தூங்கிட்டு இருக்கிற நேரம் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு வந்து உங்கள் வீட்டு கதவை தட்டி, ஐயா, என் வீட்டில் ஒரு சிநேகிதன் வந்திருக்கிறான். அவன் சொல்லிட்டு வரலை, சொல்லாமல் வந்துட்டாப்புல. ஏதோ ஒரு காரியத்தினால வந்துட்டாப்புல. என் வீட்டில் என்ன இல்லை? சாப்பாடு இல்லை. எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு ஒரு ஆள் வந்து கேட்குறார். அப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆள், அப்பா நான் படுத்துட்டேன், நான் மட்டும் படுக்கலை, யாரெல்லாம் படுத்துருக்குறா? என் பிள்ளைகளும் படுத்துட்டாங்க, என் குடும்பம். நல்லா புரிஞ்சுக்குங்க, எங்கள் கதை நிறையா, இந்த ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியமானது. நான் மட்டும் படுக்கலை, யாரும் படுத்துருக்குறா? என் பிள்ளைகள், என் குடும்பமும் என்னது இப்போ படுத்திருக்கு. எங்களால் இப்போ என்ன பண்ண முடியாது? எந்திரிக்க முடியாது. அப்போ பைபிளில் போட்டிருக்கு, அவன் வருந்தி. படிங்க பார்க்கலாம். 8வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாயிருக்கிற நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்டுக்கொண்டதினால், வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது அவனுக்கு எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை அவன் என்ன பண்ணுவான்? அவன் கொடுப்பாங்க. வார்த்தை நல்லா கேட்டீங்களா? வருந்தி. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். வருந்தி கேட்டுக்கொண்டானா. முதலாவது சில அவசியமான கதவுகள் இருக்கு. சத்தமா சொல்லுங்க. என்ன கதவு? சில கதவு நீ திறந்துதான் ஆகணும். என் ஃப்ரெண்டு வந்துட்டான், அவனுக்கு என்ன கொடுக்கணும்? சாப்பாடு கொடுக்கணும். என் கையில் என்ன இல்லை? நைட்டு கதவு, நைட்டு கடையும் கிடையாது, எதுவும் கிடையாது. எனக்கு கண்டிப்பாக என்ன வேணும்? சொல்லுங்கள், என்ன வேணும்? சாப்பாடு வேணும். இன்றைக்கி காலையில் இந்த 6வது மாதத்தில் எத்தனை பேருக்கு சில அவசியமான கதவு பூட்டப்பட்டிருக்குன்னு தெரில. சிலருக்கு கல்யாணம் பண்ணியிருக்கலாம், ஆனால் என்ன இல்லை? குழந்தை பாக்கியம் கிடையாது. உன் குழந்தை பாக்கியம் என்பது அவசியமான ஒரு காரியம். நீ படிச்சிருக்கிற, நல்லா படிச்சிருக்கிற, அந்த காமு இந்த காமு, இந்த எஸ்சி அந்த எஸ்சி, அப்புறம் இந்த MBA எல்லாமும் படிச்சிருக்கிற. ஆனால் நீ படித்த படிப்புக்கு ஏற்ற என்ன கிடையாது? வேலை இல்லை. ஏன்னா உன் கதவு என்ன பண்ணிருக்கு? பூட்டப்பட்டிருக்கு. நான் ஏதோ ஒரு வேலை செய்கிறேன்னு நீ சொல்லலாம். ஆனால் இந்த கதவு அவசியமான கதவு. என்ன கதவு? உன் வீட்டில் நல்லா இருக்கிறீங்க, எல்லோரும் இருக்கிறீங்க, புருஷன் இருக்கிறீங்க, மனைவி இருக்கிறீங்க, பிள்ளைங்க இருக்கிறீங்க, அக்கா தம்பி தங்கச்சி எல்லோரும் இருக்கிறீங்க. ஆனால் உங்கள் வீட்டில் ஒரு சமாதானம் இல்லை. எப்போ பார்த்தாலும் சண்டை, எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் எரிச்சல், எப்போ பார்த்தாலும் கோபம். ஒரு கதவு திறக்கப்படணும். இதுதான் பைபிளில் போட்டிருக்கு, அவசியமான கதவு. சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அவசியமான, எத்தனை பேருக்கு கர்த்தர் அவசியமான கதவு திறக்கணுமா? அங்க ஒரு வார்த்தை இருக்குது, அந்த ராத்திரி. சொல்லுங்க பார்க்கலாம்.
இந்த ராத்திரி. சத்தமா எந்த ராத்திரி? அந்த ராத்திரி. சில அவசியமான கதவுகள் திறக்கணும்னா பைபிள்ல போட்டிருக்கு, நாம செய்ய வேண்டிய ஒரு ஜெபம் உண்டு. அந்த ஜெபம் எப்பயா? சொல்லுங்க. ராத்திரியில தான் ஜெபிக்க வேண்டிய சில காரியங்கள். இரண்டாவது ஒரு கதவு வெளிப்படுத்தின புத்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். வெளிப்படுத்தின புத்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். இதோ வாசற்படியிலே நின்று நான் தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால். எதை திறந்தால்? கதவை திறந்தால். அவனிடத்தில் கதவை திறந்தால். ரெண்டாவது ஒரு சத்தம் இருக்கும், ரெண்டாவது ஒரு கதவு இருக்கும். இந்த கதவு பார்த்தீங்கன்னா இதை யாருக்கு சொல்கிறாருன்னா ஆண்டவர் லவோதிக்கியா சபைக்கு சொல்லுகிறார். இந்த சபைக்கு சொல்லுகிறாரு லவோதிக்கியா சபை. எப்போவுமே ஆண்டவர், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய நடுவிலே இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் ஒரு வசனம் இருக்கு, உன் பாளையத்தின் நடுவிலே, ஆலயத்தின் நடுவிலே, 7 பொன் குத்து விளக்கின் நடுவிலே. நம்ம வீட்டுக்குள்ள அவர் ஒரு ஓரமாக இருக்கட்டும், எங்க இருக்கணும்? நடுவில் இருக்கணும். இந்த சபை ஆரம்பித்தப்ப, இந்த லவோதிக்கியா சபை ஆரம்பித்த பொழுது வேதம் சொல்லுகிறது, இவர்கள் ஆண்டவர் முன்பதாக எங்க இருந்தார்? நடுவில் தான் இருந்தார். ஆனா இப்ப நாட்கள் ஆக ஆக, காலங்கள் போக போக, எல்லாம் சபைக்குள்ள வர வர, குடும்பத்துக்குள்ள வர வர, நம்ம நிறைய காரியங்கள் பார்க்க இந்த லவோதிக்கியா சபையில் நாட்கள் போய்கொண்டே இருக்கு. கொஞ்ச நாள் ஆன பிறகு நடுவில் இருக்க வேண்டிய இயேசு கிறிஸ்து இப்போ எங்க இருக்கிறாரா? ஓரத்தில். சொல்லுங்க பார்க்கலாம். வெளியே வந்துட்டார். இந்த 6வது மாதத்தில் நான் கேட்குறேன், இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் எங்கே இருக்கிறார்? ஜனவரி மாதம் அவர் எங்கே இருந்தார்? 21 நாள் ஜபம் இருந்துச்சு, கண்டிப்பாக நடுவில் இருந்தார். நிறைய ஊழியக்காரங்கள்லாம் வந்தாங்க, நிறைய வசனம்லாம் கேட்டுத்தோம், அல்லேலூயா தோத்திரம் அப்படியே இருந்துச்சு. அப்படியே போக 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 ஏப்ரல் மாதம் மே மாதம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஃப்ரீ ஆகி அங்கே எங்கே போகிறோம் வந்தோம், அப்படியே போய் உண்மையிலே கேட்குற ஜபம் இருக்கா? தோத்திரம் இருக்கா? வேதத்தை நீங்கள் ஆண்டவர் உண்மையாக நேசிக்கிறீங்கன்னு நினைத்திரம் அர்த்தம். காலையில் எப்படியோ கர்த்தர் கிருபையில் நம்ம ஒவ்வொரு நாளும் சர்ச்சில் வசனத்தை படிக்கிறோம், ரைட்டு. ஆனால் அதுக்கப்புறம் நீ படிக்கிறியா? அதுதான் உண்மையாக அன்பு. இங்கே சொல்லுகிறார், ஒரு காலத்தில் முன்னாடி நடுவில் இருந்த ஆண்டவர் இப்போ எங்கே இருக்கிறாரா? ஏன் அங்க 2 காரியம் சொல்லுகிறார். 16ஆம் வசனத்தில் படிக்கிறீங்களா? படிச்சீங்கன்னா, உன் நிலைமை சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது உன் நினைப்பு. உன் நிலைமை ஒரு நிலைமை இருக்கு. என்ன நிலைமை பாருங்க, எப்படி இருக்கு? நீ குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் என்னது? ஆக்சுவலாக நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க 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 அனலால தான் இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் யாரோட அனலா இருந்தாங்க? சொல்லுங்க. இப்போ முன்னாடி ஆண்டவரோட அனலா இருந்தாங்க. இப்போ ஆண்டவர் விட்டு கொஞ்சம் போய் இப்போ எதோட அனலா இருக்கிறாங்க? அனல் இல்லைன்னா கிடையாது, அனல் இருக்கு. ஆனால் இப்போ அனல் வேற இடத்துல இருந்து என்னது வருது. எங்க இருந்து வருதுன்னு உங்களுக்கு தெரியும், எங்க இருந்து வருதுன்னு தெரியும். ஆண்டவர் கேட்கிறாரு, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் என் சமூகத்தில் நிற்கிற. உனக்கு வர வேண்டிய வெளிச்சம், உனக்கு வர வேண்டிய அக்கினி, உனக்கு வர வேண்டிய உஷ்ணம் தேவ சமூகத்துல இருந்து வரணும். ஆனால் இங்கே வேற எங்கேயோ இருந்தோ வருது, வேற எங்கேயோ வருது. சொல்லுகிறார், உன்னுடைய நிலைமை என்னன்னா, நீ அனலும் இல்லாமல் அப்புறம் குளிரும் இல்லாமல் இருக்கிற. இப்படி ஒன்று இருக்கு. அப்புறம் நீயா ஒன்று நினைச்சுக்கிற. சொல்றான்ல, என்னது நீயா ஒன்று நினைச்சுக்க. என்ன நினைச்சுக்கிற? படிக்கலாமா? 16ஆவது வசனத்தை படிங்க பார்க்கலாம். 17ஆவது வசனத்தை, 17ஆவது வசனம் முக்கியமான ஒரு வார்த்தை. நான் படிக்கட்டுமா? நீ நிர்பாக்கியம் உள்ளவனும், அப்புறம் பரிதபிக்கப்படத்தக்கவனும், அடுத்தது தரித்திரனும், அப்புறம் குருடனும், அடுத்தது நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் நீ என்ன பண்ணல? அறியல. அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், நான் ஐஸ்வர்யமான் என்றும், அடுத்தது திரவியசன் என்றும், அப்புறம் எனக்கு ஒரு குலை என்று நீ என்ன பண்ற சொல்லுகிறபடியால் நம்ம என்ன நினைக்கிறேன்னா, அவங்க நினைப்பு என்ன நினைப்புனா, நான் எப்படி இருக்கிறேன்? ஐஸ்வர்யவான். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஐஸ்வர்யவான். ஐஸ்வர்யவான் என்ன தெரியுமா? ஐ எம் ரிச். சத்தமா சொல்லுங்க, ரிச். அடுத்த ஒரு வார்த்தை,
அடுத்த வார்த்தை என்னது? திரவிய. அப்படின்னு அர்த்தம் என்ன? அப்படின்னு அர்த்தம் என்ன? ஐஸ்வர்யவானா இருக்கிறது ஒரு பக்கம் இருக்குது, ஆனால் அடுத்தது ஒன்று இருக்கு, திரவிய. அப்படின்னு அர்த்தம் என்னன்னா பொருட்களையும் நிலத்தையும் இப்படிப்பட்டதான். பைபிளில் போட்டு யூ ஹவ் பிகம் வெல்த்தி அப்படின்னு என்ன தெரியுமா? நீ ரொம்ப பணத்துக்கு பிள்ளை, ஆனால் பொருட்கள் மேலே ஆசைப்பட்டு நீ இப்பொழுது திரவியத்தை சம்பாதிக்கிறவனாய் மாறிட்ட. சில வேளை நம்ம நினைக்கிறோம் பணம் இருந்தால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிறோம். பெரிய தப்பு. நீ பொருட்கள்லாம் வாங்குறதுனால, லேண்டு வாங்குறதுனால நீ கோடிக்கணக்கில் வாங்கலாம், ஆனால் உன் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்காது. உன் கை விரலுக்கு ஏற்ற மாதிரி தான் என்னது மோதிரம். இந்த வீக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நீ மாட்டுன்னு விரலில் எடுத்துக்கிட்டு இவ்வளோ பெரிய மோதிரத்தை போட்டா உங்கள் தகுதிக்கு ஏற்ப நீங்கள் வாழுங்க. எனக்கு இது வேணும், எனக்கு சென்னையில் லேண்டு, அடுத்தது எனக்கு கோயம்புத்தூரில் எனக்கு லேண்டு வேணும், அடுத்தது அப்புறம் பாம்பேயில் எனக்கு லேண்டு வேணும், அடுத்தது டெல்லி. சரி வாங்கிட்டு என்ன பண்ண போகிற? இப்படி ஒன்று வாங்கி 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 இருக்கிற. அதை நினச்சிக்கிற இது எனக்கு யார் தெரியுமா தரா? யார் தரா? ஆண்டவர் இருக்கிறதுனால தான் எனக்கு இதெல்லாம் தர அப்படின்னு நீ என்ன பண்ணிக்கிற? கடைசி வார்த்தை என்னது? அப்படி என்ன பண்ணுகிற? நீ சொல்லுகிற. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன். ஆனால் இந்த சபை, இந்த ஆட்களுக்கு தான், இந்த சபை, இந்த ஆளுக்கு, எந்த ஆள் கர்த்தரை விட்டு இப்போ எப்படி இருக்கிறாங்க சொல்லுங்க? தூரமாக. பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, ஏன்னா படுகுழியில் போட்டாங்களாம், ஆனால் அங்கேயும் உங்களுடைய கரம் என்னை தூக்கினது. எத்தனை பேர் படுகுழியில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, கர்த்தரை விட்டு தூரமாக இருக்கிறீங்களோ எனக்கு தெரியல, ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், உன் கதவை கர்த்தர் தட்டுறார். நீங்கள் வேணால் பாருங்கள், உங்கள் கதவை கர்த்தர் தட்டிகிட்டு இருக்கார். அதுக்கு என்ன பண்ணணும்? சில நேரம் ஆண்டவர் கத்திட்டே இருப்பார். அப்போ நம்ம என்ன பண்ணணுமா? அடுத்த வார்த்தை அங்கே அந்த 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 வசனத்தை மாதிரி படிக்கலாமா? 18வது வசனத்தை படிக்கலாமா? சரி, 19வது வசனம். 19வது வசனம். நான் நேசிக்கிறவர் எல்லாருமேலும் அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து என்ன பண்ணு? மனம் திரும்ப. இன்னொரு முறை சொல்லுங்க, ஜாக்கிரதையா இருந்து. ரெண்டாவது, அடி சத்தம் உன் காதுல கேட்டு உனக்கு கர்த்தர் ஒரு வாசலை திறக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? எழுதுங்க பார்க்கலாம். என்ன பண்ணணுமா? மனம் திரும்பணும். நீங்கள் இந்த 2வது மாதம், இந்த 6வது மாதத்தில் கேட்குறேன், எந்தெந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் மனம் திரும்பணுமோ நீ மனம் திரும்பு. 2 இடத்துல மனம் திரும்புறதுக்கு 2 அடையாளம் இருக்குது, தெரியுமில்ல? எத்தனை அடையாளம்? 2 அடையாளம். உள்ளான அடையாளம்னு ஒன்று இருக்குது, அடுத்தது வெளியில் ஒரு அடையாளம் இருக்குது. ஒரு ஆள் மனம் திரும்புறானா 2 அடையாளம் இருக்குது. உள்ளான அடையாளம் இருக்குது, அடுத்தது அது என்ன அடையாளம் பார்த்தீங்கன்னா 18வது வசனம். அதுக்கு முந்தின வசனத்தை படிங்க பார்க்கலாம். 18வது வசனம் மேலே ஸ்க்ரீனில் போடுங்க பார்க்கலாம். நான் நீ ஐஸ்வர்யனாக இருக்கும்படி நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும், நல்லா கேட்டுக்குங்க, நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும், நல்லா கேட்டுக்குங்க, கடையில் இருக்கிற பொண்ணு இல்லை, நீ போடுற பொண்ணு இல்லை, சொல்லுங்க. அப்படின்னா என்னது? புடமிடப்பட்ட. உன் உடுக்கிற அழுக்கெல்லாம் என்ன பண்ணு? அந்த நெருப்பு வந்தாதான் அழுக்கெல்லாம் போய் நீ புடமிடப்பட்ட ஒரு சுத்த. அப்போ முதலாவது ஒரு மனம் திரும்புதல் எங்கே தெரியுமா இருக்கணும்? எங்கே இருக்கணும்? உள்ளுக்குள்ளே இருக்கணும். என்னைக்கு கடைசியாக 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டீங்க? என்னைக்கு 7 நாள் ஃபாஸ்டிங் போட்டீங்க? அக்காலத்திலே, எக்காலத்திலே 1942ஆம் அதிகாரம். அன்னைக்கு ஒருத்தவன் கேட்குறான் என்கிட்ட, நான் கேட்டேன் அவங்ககிட்ட, டேய் சரி இப்போ உனக்கு ஆண்டவர் செய்யணும்னு விரும்புறியே, என்னடா எப்படா ஃபாஸ்டிங் போட்டேன்னு கேட்டேன். நான் எதுக்கு ஃபாஸ்டிங் போடணும்? அதுதான் நீங்கள் இருக்கிறீங்களே. ஓஹோ, நான் எதுக்கு போட்டேன்? நீங்கள் தான் இருக்கிறீங்களே. அதுதானே நான் சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன்.
எங்கே மனம் திரும்பணும் மனம் திரும்பு. முதலாவது சொல்லுகிறார் உள்ளான வாழ்க்கையில் ஒரு மாற்றம். அடுத்த ஒரு மாற்றம் அதே வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, அப்புறம் நீ நிர்வாணமாகி அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்தி கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்ன பண்ண வெண் வஸ்திரங்கள் சொல்லுங்க. என்னைக்கு கடைசியாக வெள்ளை ட்ரெஸ் போட்டீங்க? கலர் கலராக போடுவோம்ல. நானும் ஒரு காலத்தில் அப்படிலாம் இருந்தவன் தான். ஒயிட் ட்ரெஸ்ஸே எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் பேசினார், நீ மனம் திரும்பியவன்னு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? என்னது? வெண் வஸ்திரம். ஒரு மனம் திரும்பியனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சமூகத்திலிருந்து வாங்கி கொள்ள வேண்டிய ஒரு வெண் வஸ்திரம். அப்போ இரண்டாவது ஒரு கதவு. என்ன கதவு? அடி சத்தம் கேட்கும் கதவு. மூன்றாவது ஒரு கதவு. 1 கொரிந்தியர் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆகிலும் பெந்தேகோஸ்தே பண்டிகை வருகும். நல்லா கேட்டுக்குங்க. ஆகிலும் பெந்தேகோஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன், நான் இருப்பேன். அடுத்த வசனம், ஏனெனில் இங்கே பெரிதும், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், பெரிதும். அடுத்தது அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கு. இப்ப மூன்றாவது கதவு என்ன கதவு? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கதவு? அனுகூலமான ஒரு கதவு. இது வரைக்கும் என்னால போக முடியலையா? இது வரைக்கும் என்னால் அங்க போக முடியல. ஆனா இப்ப எனக்கு கர்த்தர் ஒரு கதவை திறந்திருக்கிறார். அது என்ன கதவு? சொல்லுங்க. அனுகூலமான கதவு. சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கதவு? அனுகூலமான ஒரு கதவு. ஒரு அனுகூலமான கதவு. இதை பவுல் 1 கொரிந்தியர் புத்தகம் 16ஆம், அதான் கடைசி அதிகாரம். 1 கொரிந்தியர்ல 16ஆம் அதிகாரம் தான் கடைசி அதிகாரம். அந்த அதிகாரத்தில் சொல்றார், அனுகூலமான கதவு கர்த்தர் எனக்கு திறந்திருக்கிறார். எப்ப திறந்தார் தெரியுமா? எப்போ திறந்தார்? முந்தின வசனம் நான் படிக்கிறேன், மெதுவாக படிக்கிறேன், வார்த்தை நல்லா கவனிங்க. ஆகிலும். அடுத்தது பெந்தேகோஸ்தே பண்டிகை வரைக்கும். பெந்தேகோஸ்தே பண்டிகை. நமக்கு ஒன்று தெரியும், பெந்தேகோஸ்தே நாளுன்னு தெரியும், கரெக்டாக இல்லையா? ஆனால் என்ன எழுதியிருக்காரு? பண்டிகை. பண்டிகை. பவுல் சொல்லுகிறார், எனக்கு எத்தனையோ நாட்கள் தெரியும். எபேசில இப்போ இருக்கிறார். எபேசு பட்டணத்தில் இருக்கப்போ இப்போ இங்கேருந்து வேற ஒரு ஊருக்கு போகணும். ஆனால் வேற ஊருக்கு போகிறதுக்கு முன்பதாக, சரி நான் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன்? இந்த பண்டிகை முடியட்டும். எந்த பண்டிகை முடியட்டும்? சில பேர் சொல்லுவாங்கள்ல, பாஸ்டர் எனக்கு என் பர்த்டே முடிஞ்ச பிறகு நான் போகிறேன், இல்லைனா எனக்கு இது வந்த பிறகு நான் போகிறேன். சில பேர் சொல்லுவாங்களே, நான் வீடு கட்டணும். எப்போ வீடு கட்டுவேன்னா மழை நின்ன பிறகு நான் கட்டுறேன். ஏன்னா மழை வந்துச்சுன்னா கட்டி என்னது ஒரு பிரயோஜனமும், கொஞ்சம் வெயில் காலம் வர்றப்போ நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒவ்வொரு காலம். ஆனால் இங்கே பவுல் சொல்லுகிற எந்த காலம்? பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு எபேசு பட்டணத்தில் நான் என்ன பண்ணுவேன்? இருப்பேன். அந்த வார்த்தை கேட்டீங்கன்னா, இருப்பேன்னு வார்த்தை என்னன்னா, அது காத்திருப்பேன் அர்த்தம். எழுதிங்க பார்க்கலாம். அது என்னது? நான் எங்க போய் காத்திருப்பேன்? எபேசுல. எது? எந்த பண்டிகைக்கு? பெந்தேகோஸ்தே. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு நான் என்ன பண்ணுவேன்? காத்திருப்பேன். நான் காத்திருப்பேன். இன்னொன்று சொல்லட்டுமா? இந்த வருஷத்தில் பார்க்குறீங்களா? எது? அடுத்த வருஷம் 9வது வருஷம் படிங்க பார்க்கலாம். இந்த அனுகூலமான வாசல் எங்கே கதை திறக்கிறாரா? அங்கே போட்டிருக்கும், இங்கே பெரிதும். நல்லா பாருங்க, ஒரு நிமிஷம். நீங்க பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு என்ன பண்ணுது? திறக்கப்பட்டு. அடுத்த வார்த்தை படிங்க பார்க்கலாம். விரோதம் செய்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். இந்த அனுகூலமான கதவு எப்போ திறக்கப்பட்டுச்சு? எனக்கு நன்மை நடக்கும் போது இல்லை. எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. தாவீது சொல்லுகிறார், என் வலது பக்கத்தில் 1000 பேரும் என் இடது பக்கத்தில் 10000 பேருன்னு சொல்கிறார். எனக்கு விரோதமாக, என் பட்சத்தில் வந்தார்கள் இல்லை, எனக்கு விரோதமாய். உங்களுக்கு விரோதமான சில காரியங்கள்லாம் இருக்கும். பைபிளில் போட்டிருக்கு, சூசான் அரண்மனையில் எஸ்தர் இருந்தாப்புல. சூசான் அரண்மனையில் எஸ்தர் இருந்த பொழுது, அந்த சூசான் அரண்மனையில் ஒரு மனுஷன், அவன் என்ன பண்ணானா,
ஒரு அரசு ஆணையை போட்டு அந்த ராஜாவின் முத்திரையை போட்டு என்ன சொல்கிறார், யூதர்கள் அத்தனை பேர் என்ன பண்ணணும், சாகணும். யூதர்கள் அத்தனை பேர் என்ன பண்ணணும், சாகணும் என்று அங்கே ஒரு அரசு ஆணை வருகிறது. இந்த அரசு ஆணை வந்த பொழுது என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு தெரியல. அப்ப எஸ்தருக்கு தெரியும், எனக்கு விரோதமாய் இந்த அரசு ஆணை, எனக்கு விரோதமாய் இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க, வந்துட்டாங்க. அப்ப பாபா என்ன பண்ணலாம், பைபிளில் போட்டிருக்கு 3 நாட்கள். நல்லா கேட்டுக்கங்க, எத்தனை நாட்கள், 3 நாட்கள். அப்புறம் புசியாமலும் குடியாமலும் அவள் எங்க ஜோமனான் இருக்கு தெரியுமா, அதே சூசான் அரண்மனையில். எந்த அரண்மனையில் அவன் கையெழுத்து போட்டு நீ சாகணும்னு சொன்னானோ அதே அரண்மனையில் அவள் போய் 3 நாட்கள் இரவும் பகலும், பைபிளில் போட்டிருக்க, அவள் ஜெபித்தாள். தேவ சமூகத்தில் அவள் காத்திருந்தாள். தேவ சமூகத்தில் அவள் மன்றாடினாள். ஆனால் பைபிளில் போட்டிருக்கு, அதே எஸ்தரின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கோம், அதே சூசான் அரண்மனையில் அந்த ராஜா அடுத்த கையெழுத்தை போட்டு சொல்கிறார், யூதர்கள் அத்தனை பேரும் அவள் இனி வாழணும். யார் இதுக்கு எழுதா போட்டாங்களே, யார் விரோதமாய் போட்டார்களோ அவர்களை தூக்கிலிட்டு கர்த்தருடைய கரம் இறங்கினது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பதான் பைபிள்ல போட்டிருக்கு என்னன்னா, இந்த எஸ்தருக்கு கர்த்தர் என்ன கதவை திறந்தார், சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கதவு, அனுகூலமான கதவு. உங்களுடைய வாழ்க்கையில, என் வாழ்க்கையிலுமே சரி, சில விரோதிகள் வரலாம். விரோதிகள் வரும்போது பயந்துட்டு ஓடிராத, அங்கேயே சொல்லுங்க, அங்கேயே நில்லு, அங்கேயே நில்லு. ஏன் தெரியுமா, உனக்கென்று கர்த்தர் ஒரு கதவை திறப்பார். எந்த கதவை திறப்பார், சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நேரம் ஆயிடுச்சு, பாயிண்ட் மாத்திரம் சொல்லிட்டு நான் போயிடுறேன். நம்பர் 1 என்ன கதவு, சத்தமா சொல்லுங்க, அவசியமான கதவு. 2வது அடி சத்தம் கேட்கும். 3வது அனுகூலமான கதவு. 4வது வசத்தை மாத்திரம் சொல்லிடுறேன், குறித்துக் கொள்ளுங்கள். 41ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 56வது வசனமும் 57வது வசனத்தை பற்றி ஒரு படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 56, 57. யோசேப்பு எதை திறந்தான் இருக்கும், தேசமெங்கும் யோசேப்பு பஞ்சம் எல்லாம் திறந்து, படிக்கலாமா, தேசமெங்கும் பஞ்சம் உண்டானபடினால் யோசேப்பு களஞ்சியங்களை எல்லாம் திறந்து, எதை திறந்தானா, களஞ்சியங்களை எல்லாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம், களஞ்சியங்களை. 7 வருஷம் அந்த ஊரில் என்ன இருந்துச்சு, அந்த நாட்டில் என்ன இருந்துச்சு தெரியுமா, பஞ்சம். சாரி, அந்த நாட்டில் இல்லை, உலகம் எங்கும் பஞ்சம் இருந்துச்சான். ஆனால் எகிப்தில் மட்டும் என்ன இல்லை, பஞ்சம் இல்லை. உலகம் முழுவதும் என்ன இருந்துச்சா, பஞ்சம் இருந்துச்சான். சாப்பாடு இல்லை, வச்சிருந்த ஆடு மாடுகள்லாம் விற்றுட்டாங்க. அது மாத்திரமில்லை, லேண்டெல்லாம் விற்றுட்டாங்க. எதுக்குன்னா சாப்பாடு இல்லை, சாப்பாட்டுக்காக எல்லாத்தையும் விற்றுட்டாங்க. ஆனால் உலகம் முழுவதும் பஞ்சம் இருக்கு. ஆனால் எங்கே மட்டும் பஞ்சம் இல்லை. ஏன் பஞ்சம் இல்லை தெரியுமா, ஏன், யோசேப்பு இருந்ததுனால அங்கே பஞ்சம் இல்லை. ஏன், யோசேப்பு என்ன பண்ணிட்டாப்புல, எதை திறந்தாங்களாம், களஞ்சியங்களை. சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி அவன் திறக்க முடிந்தது, எப்படி திறக்க முடிந்தது? 41ஆம் அதிகாரம் 38வது வசனம். 41ஆம் அதிகாரம் 38வது வசனம். எப்படி திறந்தது? அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ. 4வது ஒரு கதவு, ஆசீர்வாதமான கதவு. எழுதிங்க பார்க்கலாம். என்ன கதவு? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் கதவு பூட்டப்பட்டிருக்கும், ஆனா உனக்கு மட்டும் கர்த்தர் கதவை திறப்பார். அதுதான் ஆசீர்வாதமான கதவு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அதுக்கு என்ன பண்ணணுமா, பைபிளில் போட்டிருக்கு, கர்த்தருடைய ஆவி உடையவனா இருக்கணும். அதுக்கு தான் கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அந்நிய பாஷையில் பேசிக்கொண்டே இருக்கணும், பற்பல பாஷைகளை பேசிக்கொண்டே இருக்கணும். உனக்கும் புரியாது, அதை கேட்கிறவனுக்கு புரியாது. ஆனால் கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை உனக்காகவே அவர் செய்து கொண்டு இருக்கிறார் என்பதை மட்டும் மறந்துடாது. ஆகவே தான் யோசேப்பு வேறு ஆவி உடையவனா இருந்த பொழுது அத்தனை பேர் எல்லாம் உலகம் முழுவதும் பஞ்சமாக இருந்தது. ஆனால் எகிப்தில் மாத்திர பஞ்சம் இல்லை. காரணம், அவன் களஞ்சியங்களை திறந்தான். 4வது எந்த கதவு?
ஆசீர்வாதமான கதவு. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆசீர்வாதமான கதவு. கடைசியாய் 16ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 25வது வசனமும் 26வது வசனத்தையும் படிக்கும்படி நான் விரும்புகிறேன். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அடுத்த வசனம், சடுதியிலே. மூணு முறை அந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். கடைசி முறை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாசத்துல உனக்கு சில காரியங்கள் சடுதியில நடக்கும். நம்புறவங்க ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். படிங்க பார்க்கலாம். சடுதியிலே. அப்புறம் சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. அடுத்த வார்த்தை, உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. இப்ப நீங்க பார்க்க போறீங்க, கதவு திறந்ததா, கதவுகள் திறந்ததா? அப்படியா? கதவுகள் எல்லாம் திறந்தது. இன்னொரு முறை சொல்லுங்க, கதவுகள் இதுவரைக்கும் ஒரு கதவு சொல்லிட்டு இருந்தேன், ஆனா இங்க ஒரு கதவு இல்லை. எத்தனை கதவு? நிறைய கதவு இருக்கு. ஆனால் இந்த கதவு எப்படி திறக்கப்படும் என்பது முக்கியமல்ல. வேதம் சொல்லுகிறது, அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்களாம்? இரவெல்லாம் அவர்கள் பாடி கர்த்தரை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? துதித்து கொண்டிருந்தாங்க. அந்த வார்த்தை ஸ்தோத்திரம். சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 20 முறை கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல கையை உயர்த்தி தான் சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நிலைமையில கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்பேன். கர்த்தர் எனக்கு கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எடுத்ததற்கு ஸ்தோத்திரம். இந்த கடுமையான நிலைமையில கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். மூடப்பட்ட வாசலில கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பைபிள்ல போட்டிருக்கு, இவர்கள் ராத்திரியிலே கர்த்தரை என்ன பண்ணார்கள்? துதித்து, கர்த்தரை துதித்து அவர்கள் பாடுகிறார்கள். உங்களுக்கு கதவுகள் எல்லாம் திறக்கணும்னா பைபிள்ல போட்டிருக்கு, அவர்கள் எதை செய்தார்கள்? துதித்து, சத்தமா சொல்லுங்க பாருங்க, துதித்து பாடினார்கள். சில கேள்விகள் வரும். 5வது கதவு எழுதிங்க பார்க்கலாம். 5வது கதவு அதிசயமான கதவுகள். இது எப்படி திறக்கணும் உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, அத்தனை பேருக்கும் தெரியாது. ஆனால் கதவு திறக்கும். ஏன் தெரியுமா? நீ என்ன பண்ற? இது எப்படா கதவு திறக்கணும் பார்க்கல. ஆண்டவரை ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லவர். சத்தமா சொல்லுங்களேன். தாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க அவர் வல்லவர். ஏன்னா அந்த ஆராதனையில ஒரு காரியம் இருக்கு. நீ துதிக்க 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 பைபிள்ல போட்டிருக்கு சடுதியிலே. சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு சடுதியில சில காரியங்கள் நடைபெறணும்னு விரும்புறீங்க? பைபிள்ல போட்டிருக்கு என்னது? துதிக்க 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 துதிக்க. வேதம் சொல்லுகிறது சடுதியிலே வாசல்கள் திறந்தது. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எது திறந்தது? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இதோ நான் உனக்கு எதை வாசலை வச்சிருக்கிறேன்? திறந்த வாசலை வச்சிருக்கிறேன். அதை ஒன்று பூட்ட மாட்டான். இதை கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வார்த்தையாக இருக்கிறது. நம்புறவங்க நல்ல கையை தட்டி